தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தொலைக்காட்சி வாயிலில் இந்த எண்ணூர் சம்பந்தமாக தான் வந்துட்டு இருக்கு. அது வெள்ளமாக இருக்கட்டும், சிபிசிஎல் நியூட்டில் ஆயிலாக இருக்கட்டும். இப்போ ஆயில் இப்போ தான் மீண்டு வெளியே வந்தோம். நாங்கள் வந்து 2-3 நாள் கூட ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு 11 மணி அளவில் இங்கே இயங்கக்கூடிய அமோனியா தொழிற்சாலை, கோரமண்டல் தொழிற்சாலையிலிருந்து விஷவாயு லீக் ஆகி இங்கே வாழக்கூடிய பெரிய குப்பை சின்ன குப்பை மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 60-70 பேருக்கு மேலே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் 6-7 பேர் தீவிர சிகிச்சை பகுதியில் சிகிச்சை பார்த்து வராங்க. என்ன நிலைமை இது வரைக்கும் எங்களுக்கு தெரியல. தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கும் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே சொல்லிட்டு இருக்கோம். இங்கே இயங்கக்கூடிய கம்பெனி மிக மோசமான கம்பெனி. ஆல்ரெடி தூத்துக்குடியில் நடந்த ஸ்டெர்லைட் போராட்டம், அங்கே இருந்த பிரச்சனை என்ன பிரச்சனையோ அதை விட மோசமான பாதிப்பு தான் இயங்கிட்டு இருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து மாதம் அல்லது வாரம் ஒரு முறை கேன்சர் நோயால் செத்துட்டு இருக்கோம். இங்கே வாழக்கூடிய மக்களுடைய அந்த குடிநீர் நிலத்தடி நீர் மொத்தமாக மஞ்சள் கலராக மாற்றப்பட்டிருக்கு. Subscribe to the Federal's YouTube page for more news and updates.